ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். मोक्षमार्गस्य नेतारं भेतारं कर्म भूभृतां ज्ञातारं विश्वतत्त्वानां वन्दे तद्गुणलब्धये वन्दे तद्गुणलब्धये. நன்றி. அருமையான கடவுள் வாழ்த்து பாடல் யாழினி அருமையாக பாடியிருந்தார்கள். அவருக்கு வாழ்த்துகள். இந்த பாடல்கள்லாம் கற்கிறது, இந்த குழந்தைகள் கற்கிறது, இந்த கருத்துகள் அனைவரிடம் போய் சேருதல், இந்த பாடல்கள் வழியா சீக்கிரமாவே கருத்துக்களை கொண்டு சேர்க்கலாம். அது ஒரு நல்ல முயற்சி. இந்த குழந்தைகள்லாம் இதுல ரொம்ப நாட்டத்தை காமிக்கிறாங்க, அவங்க அருமையாவும் பண்றாங்கன்றது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஆச்சாரிய உமா சுவாமி அவர்கள் எடுத்துரைத்துள்ள தத்துவார்த்த சூத்திரம் எனும் மோட்ச சாஸ்திர நூலின் 4வது அத்தியாயத்தில் ஊர்த்வலோகம், அதாவது மேல் உலகம் பற்றிய சர்ச்சையை நாம் இங்கு துவங்கி இருக்கிறோம். சென்ற வகுப்பில் 4 சூத்திரங்கள், அதனுடைய பொருளை நாம் பார்த்தோம். இன்று 5வது சூத்திரம். அந்த சூத்திரத்தை படித்து அதற்கான பொருளை நாம் அறிய முற்படுவோமாக. 4வது சூத்திரத்துல இன்னும் ஒரு சிலது ஒரு இந்திரனுடைய பிரிவுகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதற்கு என்ன பொருள் என்ன என்பதை முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5வது சூத்திரத்துக்கு போகலாம். 4வது சூத்திரமானது இந்திர, சாமானிக, திராயஸ்திரஞ்ச, பாரிஷத, ஆத்மரக்ஷ, லோகபால, அநீக, பிரகீர்ணக, ஆபியோக்ய, கில்விஷக ச ஏகஷக என்பது இந்த சூத்திரமாகும். இதுல இந்திரர், சாமானிகர், திராயஸ்திரஞ்சர், பாரிஷதர், ஆத்மரக்ஷர், லோகபாலர், அநீகர், பிரகீர்ணகர், ஆவியோக்கியர் மற்றும் கில்விஷகர், இப்படி 10 விதமான தேவர்கள்ல 10 விதமான பிரிவுகள் இருக்கின்றன. எல்லாருமே தேவர்கள் தான். அதுல 10 பிரிவினர். இப்போ மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க பல பிரிவினர்கள் இருக்கிறாங்கல்ல. ஒருவர் இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், அல்லது வியாபாரியா இருக்கலாம், அல்லது அவர் மரத்தொழில் செய்கிறவரா இருக்கலாம், அல்லது பொன் வேலை அது செய்யறதா இருக்கலாம். இப்படி பல வகையினர் இருக்காங்கல்ல. அதே போல இந்த இந்திரர்கள்ல பல வகையினர் இருக்கிறாங்க, தேவர்கள்ல பல வகையினர் இருக்கிறாங்க. அதை இங்க சொல்றாங்க. இதுல ஒன்னொன்னா நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க, என்ன அப்படின்னு, இந்திரர்னா யாரு, சாமானிகர்னா யாரு அப்படின்னு. இந்திரன் பவர் அதிகம். அவனுக்கு அவன் ஆணையிட்டால் எல்லாமே நடக்கும். எப்படி அரசன் ஆணையிட்டால் அனைத்தும் நிகழ்கிறதோ, அவன் கட்டுப்பாட்டில் தான் அனைத்தும் உள்ளதோ, அப்படிப்பட்ட ஒரு அந்த பலம் படைத்தவன், சக்தி வாய்ந்தவன். அவன் ஆணையிட்டால் தேவ உலகத்தில் நடக்காதது என்று எதுவும் இல்லை. இப்படி அவனுக்கு அந்த பலம் உண்டு. அதே போல செல்வத்திலும் ஐஸ்வர்யம் என்று கூறுவது உண்டு. செல்வத்திலும் அவன் உயர்ந்தவனாக, மற்ற தேவர்களை காட்டிலும் அவன் உயர்ந்தவனாக திகழ்கிறான். இப்படி செல்வ செழிப்பிலும் மற்றும் அந்த பலம் அல்லது சக்தி அந்த நோக்கில் பார்க்கும் பொழுது அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். அவனை விட சக்தி வாய்ந்த தேவன் எவனும் இல்லை, யாரும் இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரன் தேவலோகத்துக்கே அரசனாக திகழ்கிறான். அதாவது இந்திரன் அப்படிப்பட்டவன். அதே போல அடுத்ததாக சாமானிக தேவர்கள் என்றால், சாமானிக தேவர்கள் என்றால் இவங்களுக்கு இந்த சக்தி மற்றும் அந்த செல்வ செழிப்பு, இதுல இது மட்டும் இந்திரன் போன்று கிடையாது. இவங்களுக்கு
ஆனா அதாவது ஆணையிடுதல், அந்த பவர், அந்த சக்தி, பலம், அது மட்டும் வந்து இந்திரன் போல கிடையாது. அதே போல செல்வத்திலும் வந்து இவன் வந்து செல்வ செழிப்பிலும் வந்து இந்திரனை விட குறைந்தவனாக இருக்கிறார்கள் இவர்கள். ஆனால் அவர்கள் இருக்கும் இருப்பிடம் அல்லது அவர்களுடைய ஆயுள், வீரியம், அவர்களுடைய பரிவாரங்கள், அவர்களுடைய குடும்பம் அல்லது போகோபபோக சாமகிரிகள், அவர்கள் அந்த துய்க்கும் அந்த ஐம்புல சுகங்கள், இவற்றையெல்லாம் இவற்றையெல்லாம் இந்த இதுடன் பார்க்கும் பொழுது, இந்த ஆயுள் எல்லாத்தையும் இந்த நோக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இந்திரரை போன்றவர் தான் இவரும். ஆனா அந்த ஆஹ் பலம் அல்லது ஆணையிடுதல், செல்வ செழிப்புல மட்டும் இந்திரனை விட இவர்கள் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவு கிடையாது, இந்திரன் அளவு கிடையாது. மற்றது எல்லா போகோபபோக சாமகிரிகள் எல்லாமே உண்டு, ஆயுள் மற்றது எல்லாமே இவர்களுக்கு உண்டு, இருப்பிடம் சம்பந்தமானது எல்லாமே வந்து எல்லா செல்வ செழிப்புடன் தான் இந்த சாமானிகர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக சாமானிகர்களுக்கு அப்புறம் சொன்னாங்க, இவங்க வந்து இப்போ ராஜா இருக்கிறார், ராஜாவுக்கு வந்து இருக்கிறதுலே அதிக மரியாதை கொடுப்பாங்க. அதே போல ராஜாவினுடைய அப்பா அம்மாவா இருக்கிறாங்க, அல்லது ராஜாவினுடைய குருக்களா இருக்கிறாங்க, அல்லது ராஜாவுக்கு வந்து ஒரு உபாத்தியாயர் மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்களோ அந்த அளவு இவருக்கு மரியாதை உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சங்கத்துல இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு சங்கத்துல வந்து முதல்ல ஆச்சாரியருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் உபாத்தியாயர் கொடுக்குறாங்கல்ல. அதே போல அரசாங்கத்துல கூட, அரசாட்சியில கூட மக்களாக இருக்கட்டும் அல்லது மந்திரிகளாக இருக்கட்டும், முதல்ல அரசனுக்கு வந்து அவர்கள் வணக்கம் வைப்பாங்க, அவருக்கு வந்து மரியாதை செய்வார்கள், அவர் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள். அதுக்கப்புறம் வந்து அரசனுடைய அன்னை அல்லது பிதா இவங்களுக்கு கட்டுப்படுறாங்க. அதே போல இந்த சாமானிகர்கள் இந்திரனுக்கு அடுத்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது திராயஸ்திரன்ஷர். இந்த இதுலயே தேவர்களே ஒரு பிரிவு வந்து திராயஸ்திரன்ஷர் என்பதாகும். இவர்கள் வந்து மந்திரிகள் போன்றவர்கள். எப்படி இந்த கேபினெட், அதாவது கேபினெட் மினிஸ்ட்ரி இருக்கு பாருங்க, அந்த கேபினெட் மினிஸ்ட்ரியில வந்து கேபினெட்டோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்ல போனீங்கன்னா இந்த உள்நாட்டு விவகாரத்தை கவனிக்கிறவங்க அல்லது பினான்ஸ் கவனிக்கிறவங்க அல்லது வெளிநாட்டுடன் இருக்கும் உறவு இதெல்லாம் வந்து பாக்குறவங்க, அல்லது வந்து டிஃபென்ஸ், இவங்களுக்கெல்லாம் மரியாதை பொதுவாக வந்து அந்த டெல்லியில சொல்றது உண்டு. இந்த நார்த் பிளாக்னு ஒண்ணு இருக்கும், அந்த இதுக்கு பிரசிடென்ட்னுடைய மாளிகைக்கு பக்கத்திலேயே வந்து நார்த் பிளாக் இருக்கும். நார்த் பிளாக்ல இருக்கிற அந்த மினிஸ்ட்ரி, 4 மினிஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம். அந்த 4 மினிஸ்டருக்கு வந்து பவர் ரொம்ப அதிகம் நார்த் பிளாக்ல இருக்கிற மினிஸ்டருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது அரசருக்கு, அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு அப்புறம் இவங்க எல்லாமே வந்து கேபினெட் மினிஸ்ட்ரியில தான் வராங்க. எல்லாமே கேபினெட் மினிஸ்ட்ரியினுடைய ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் சில மந்திரிகளுக்கு, அது சாமானிக்கர்னு சொன்னல, அவங்களுக்கு இன்னும் அதிக மதிப்பு உண்டு. அதுக்கப்புறம் மற்ற மந்திரிகள் கேபினெட் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்கறது உண்டு. அதுல நிறைய வகைகள் இருக்கு. கேபினெட் இருப்பாங்க, அப்புறம் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களுடைய இது குறையலாம். ஆக்சுவலி ரேங்க் குறைய வந்து கொஞ்சம் மதிப்பு வந்து குறையலாம். ஆனா வந்து மந்திரிகளுக்கும் வந்து அந்த மதிப்பு உண்டு. இப்படி அந்த மந்திரிகள் போன்றவர்கள் தான் திராயஸ்திரன்ஷர். இது ஏன் திராயஸ்திரன்ஷர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவர்கள் வந்து 33 வகையினர், அதனால திராயஸ்திரன்ஷர் என்று கூறுவது. திராயஸ்திரன்ஷர் என்றால் 33 ஆகும். இப்படிப்பட்ட இந்த மந்திரிகள் வந்து 33 வகையினர். மந்திரிகள் போன்றவர்கள், இந்த தேவர்கள்ல அந்த மந்திரிகள் போன்றவர்கள் வந்து ஒரு 33 பிரிவினர் இருக்கிறாங்க. அதனாலதான் இவங்களை திராயஸ்திரன்ஷர் என்று கூறுவது. திராயஸ்திரன்ஷர் என்றால் 33 என்றாகும். அடுத்ததாக யார் வந்து இந்திரனோட சபையில, இந்திர சபையில வந்து அவருடைய ஃப்ரெண்டு மாதிரி உட்கார்றாங்களோ அவங்கள வந்து பாரிஷதர் என்று கூறுவதுண்டு. வடமொழியில, சமஸ்கிருத மொழியிலேயோ அல்லது இந்தி மொழியிலேயோ சில இந்த முனிசிபல் கவுன்சில்லாம் இருக்கும் பாருங்க, அத முனிசிபல் கவுன்சில வந்து வடமொழியில பரிஷத் என்று கூறுவது உண்டு.
அந்த பரிஷத்தினுடைய மெம்பரை வந்து பாரிஷது அப்படின்னு இன்னைக்கும், பார்ஷத் இல்ல பாரிஷத் அப்படின்னு இன்னைக்கும் சொல்றாங்க. வடமொழியில இதுல இந்தியாவில் அப்படி வந்து பாரிஷத் இல்லது பார்ஷத் அப்படின்னு இன்னைக்கும் சொல்றாங்க. அந்த கவுன்சிலோட மெம்பர் இந்த முனிசிபல் கவுன்சிலா இருக்கலாம், அது போல எதனா கவுன்சில் இருக்குன்னு வச்சுங்க. சில இடங்கள்ல வந்து அந்த எம்எல்சிஸ் கூட இருக்கிறது உண்டு. எல்லா ஸ்டேட்லயும் கிடையாது அது. அந்த எம்எல்சி இருக்கும், அதுல இருக்கிற அந்த எம்எல்சியினுடைய மெம்பர் இருக்காங்க பாருங்க, எம்எல்ஏ இருக்காங்கல்ல. அதே போல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், சில ஸ்டேட்லாம் இருக்குது. பீகார் போன்ற கவுன்சில், அந்த ஸ்டேட் எல்லாம் வந்து அந்த எம்எல்சின்றது இருக்குது. அந்த இதுல இருக்கிற மெம்பர், அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும், அதனுடைய மெம்பர் இருக்காங்க பாருங்க. அந்த மெம்பர்ஸ வந்து பாரிஷத் அல்லது பார்ஷத் அப்படின்னு கூட சொல்றது உண்டு. அவங்களும் வந்து ரொம்ப வந்து மதிப்பு மிக்கவர்கள், மதிப்புடையவர்கள். என்னென்றால் எப்படி வந்து அவங்க வந்து ஒரு ஹெட்டா இருக்கிறாங்க, தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க, அனைவரும் மதிக்கத்தக்க ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. அதே போலதான் தேவர்கள்ல வந்து இந்த பாரிஷத் என்று கூறுவது உண்டு. அவர்கள் இந்த இந்திர சபையில கூட வந்து உட்கார்றாங்க, ஏன்னா அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்பதை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அதே போல யார் வந்து பாடி கார்டு மாதிரி இருக்கிறாங்களோ, அது இந்திரனுக்காக இருக்கலாம், இந்திரனுக்காக வந்து பாடி கார்டு மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஆத்ம ரக்ஷர் என்று கூறுவது உண்டு. அடுத்ததாக லோகபாலர். லோகபாலர் அப்படின்றது வந்து இந்த போலீஸ் மாதிரி அப்படின்லாம் எடுத்துக்கலாம். இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அது போல, அதாவது லோ லெவல் கேடர்ல இருக்கிறவங்க கிடையாது, போலீஸ் ஆபீசர் ஹை லெவல் அதுல கேடர்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த லோகபாலர் என்று கூறுவது உண்டு. போலீஸ் ஆபீசர்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். அதே போல அடுத்ததாக வந்து அணீகர். இது வந்து இந்த சோல்ஜர்ஸ், இந்த காலாட்படை இருக்குது பாருங்க, அதுல இருக்கிறவங்க, அவங்கள வந்து அணீகர் என்று கூறுவது உண்டு. இவங்க வந்து இந்த குதிரை மேல போறவங்களா இருக்கலாம். படையிலயும் வந்து இந்த காலாட்படையில குதிரை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இந்த யானை படை இருக்குது, குதிரை படை இருக்குது, அதுலயே பல படைகள்லாம் இருக்கிறது இல்ல. அதுல இந்த குதிரை மேல போறவங்க, இதுல 7 விதமான இந்த யானை மேல போறவங்க, அல்லது வந்து சேரியட் மேல, அந்த தேர் மேல போறவங்க, அப்படிப்பட்ட பல பிரிவினர் இருக்காங்க. அந்த ஆர்மிலேயே பல பிரிவினர் இருக்காங்கல்ல. இப்படி இந்த அணிகர் அப்படின்றது வந்து இந்த காலாட்படையில வரவங்க 7 விதமான இந்த பிரிவு இருக்குது பாருங்க, யானைப்படை, குதிரைப்படை அப்படின்ற அந்த படைகள்லாம் வந்து தேர்ல போற படை, இப்படிலாம் பல படைகள் இருக்கிறது. அதுல இருக்கிற அது போல தேவர்கள், அப்படிப்பட்ட தேவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள வந்து அணீகர் என்று கூறுவது உண்டு. அடுத்ததாக பிரகீர்ணகர். பிரகீர்ணகர் என்றால் எப்படி வந்து ஒரு நாட்டுல வந்து வசிக்கும் பிரஜைகள், அந்த சிட்டிசன்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் பரவி எல்லா இடத்துலயும் அந்த நாட்டுக்குள்ள, அந்த கிங்டம்குள்ள, அந்த ராஜ்யத்துக்குள்ள எங்க வேணாலும் வசிக்கிறாங்க, பரவி வசிக்கிறார்கள் அந்த நாட்டுக்குள்ள. அப்படி எல்லா இடத்துலயும் அந்த பரவி வசிக்கிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களை தான் அந்த பிரகீரநகர், அந்த நாட்டினுடைய பிரஜைகள் போன்றவர்கள், அதாவது இந்திர உலகத்தினுடைய பிரஜைகள் போன்றவர்கள், தேவ உலகத்தின் பிரஜைகள் போன்றவர்கள், சிட்டிசன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இங்க எடுத்துக்கணும். அடுத்ததாக யார் வந்து இந்த யானைகளாக, குதிரைகளாக, அப்படிப்பட்ட இந்த தேவர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அதாவது இவர்கள் வந்து சொல்ல போனா இவர்கள்லாம் வந்து சேவை செய்பவர்கள் போல்தான். இந்திரனுக்கெல்லாம் வந்து சேவை செய்பவர்கள், அது யானையாகவோ அல்லது குதிரையாகவோ அல்லது பல இன்னும் எப்படிப்பட்ட இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்க, அந்த படைகள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட அந்த மிருகங்கள், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, குதிரை, யானை, அப்படிப்பட்டவர்களாக இவர்கள் சேவை தருகிறார்கள். இவர்கள் சேவை செய்பவர்களாக இருக்கிறார்கள். இந்திரன் சொன்னா, நீ உங்களுக்கு தெரியும், இந்த ஐராவத யானை வருது பாருங்க, இந்த பஞ்சகல்யாண பிரதிஷ்டா மகோத்சவங்கள்லாம், இதெல்லாம் வர யானைகள்லாம் கூட அவர்கள்லாம் தேவர்கள் தான். அவர்களை தேவர்கள் அனுப்பி வைக்கிறார். ஐராவத யானையா வர்றது வந்து தேவர்கள் தான் வராங்க. இப்படி அவர்கள் வந்து இந்திரனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த சேவை செய்ய வருபவர்கள், ஐராவத ஆதியா யானையா வரவங்க, இவங்க எல்லாருமே வந்து ஆபியோக்கியர் என்று கூறுவது உண்டு. இவர்களை, இப்படிப்பட்ட தேவர்களை ஆபியோக்கியர் என்று கூறுவது உண்டு. அடுத்ததாக எல்லா இதுலயே தேவர்கள்லயே இன்னும் பாவ கர்மங்களை செய்பவர்கள், பாவத்தை செய்பவர்கள்,
அப்படிப்பட்ட ஒரு கீழ்நிலையில் கடை நிலையில் இருக்கும் தேவர்களும் இருப்பதுண்டு. அவர்களை கில்விஷகர் என்று கூறுவது. அவர்கள் வந்து தேவர்கள்லயே கீழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி இது வந்து இந்த 10 விதமான தேவர்கள் இங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்திர, சாமானிக, திராயஸ்திரிஞ்ச, பாரிஷத, ஆத்மரக்ஷ, லோகபால, அநீக, பிரகீரணக, ஆவியோகிய, கில்விஷக ச ஈகஷக. எல்லாருக்குமே வந்து இப்படிப்பட்ட இந்த தேவர்களுடைய வகைகள் இருக்கிறாங்க. இப்படி இதுல 10 வகையான தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த சூத்திரமானது 5வது சூத்திரமானது திராய ஸ்திரன்ஷ லோகபால வர்ஜ்யா வெந்தர ஜோதிஷ்காக. அதாவது இது 10 விதமான பிரிவுகள் எல்லா தேவர்களையும் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏகஷ அப்படின்ற ஒரு சொல் வந்து 4வது சூத்திரத்துல கடைசியில வந்தது. எல்லா விதமான தேவர்கள்லையும் பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்க, வைமானிக, இதுதான் எல்லா வகையான தேவர்கள். இதுல எல்லா விதமான தேவர்களையும் 10 பிரிவினர்கள் உண்டு. இந்திர, சாமானிக, திராயஸ்திரிஷ, லோகபால என்று 10 பிரிவினர் பத்தி நம்ம பார்த்தோம். ஆனா இதற்கு எக்ஸப்ஷனா ஒரு இது விதிவிலக்காக அடுத்த சூத்திரத்துல ஒரு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராயஸ்திரிஷ லோகபால வர்ஜ்யா. திராயஸ்திரிஷர் மற்றும் லோகபாலர். திராயஸ்திரிஷர் தான் நம்ம பார்த்தோம். எப்படி இவங்க 33 வகையினர். இவர்கள் வந்து இந்திரனுக்கு வந்து மித்திரன் போன்றவர்கள், அதாவது நண்பர்கள் போன்றவர்கள். அவங்க இந்திர சபையில வந்து உட்காருவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்படி இவங்களுக்கு வந்து ராஜாவுக்கு வந்து அறிவுரை எல்லாம் கூட இவங்க சொல்லுவாங்க. இந்த திராயஸ்திரிஷர் மற்றும் லோகபாலர். லோகபாலர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். லோகபாலர்ன்றதா வந்து இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் மாதிரி அப்படின்றத பார்த்தோம். இந்த திராயஸ்திரிஷர் வந்து 33 வகையினர். இது ராஜாவுக்கு அறிவுரை எல்லாம் கூறுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து லோகபாலர் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் மாதிரி. இந்த 2 விதமான தேவர்கள் இருக்காங்க பாருங்க, திராயஸ்திரிஷ, லோகபால, வர்ஜியா. அவர்கள் மட்டும் கிடையாது. எங்க? வெந்தர ஜோதிஷ்கா. வெந்தர தேவர்கள்ல மற்றும் ஜோதிஷ்க தேவர்கள்ல லோகபாலனும் திராயஸ்திரிஷரும் மட்டும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவனவாசியில எல்லா 10 விதமான தேவர்களும் இருக்கிறாங்க. பவன வெந்தரல 8 தான். ஏன்னா லோகபாலரும் திராயஸ்திரிஷரும் கிடையாது. ஜோதிஷ்கல இங்கேயும் வந்து திராயஸ்திரிஷரும் லோகபாலரும் கிடையாது. இங்கேயும் 8 பிரிவினர் தான். வைமானிகர்ல மீண்டும் எல்லா 10 பிரிவினர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 4வது சூத்திரத்தின் கடைசியில் ஏகஷக என்று கூறியிருந்தார். எல்லா தேவர்களையும் எல்லா தேவர்களிலும் எல்லா தேவர்களின் வகைகளிலும் 10 வகையான தேவர்கள் உண்டு. அதாவது இந்திர, சாமானிக்க அப்படின்னு பேர் சொன்னாங்கல்ல, திராயஸ்திரிஷ, லோகபால எல்லாத்துலயும் உண்டு. ஆனா ஜோதிஷ்கர் மற்றும் மெந்தர தேவர்கள்ல 2 பிரிவினர்கள் கிடையாது. அது வந்து லோகபாலர் மற்றும் திராயஸ்திரிஷர். மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்ற 8 வகையினர் ஜோதிஷ்கர்லயும் இருக்கிறாங்க, வெந்தரலையும் இருக்கிறாங்க. 2 வகையினர் மட்டும் கிடையாது. அது எதுன்னா லோகபாலர் மற்றும் திராயஸ்திரிஷர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா வைமானிகர்லயும் பவனவாசிலையும் எல்லா 10 விதமான தேவர்களும் இருக்கிறார்கள் என்று அங்க வந்து அந்த திராயஸ்திரிஷரும் உண்டு, லோகபாலரும் உண்டு அப்படின்றது நாம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக 6வது சூத்திரமானது பூர்வயோ வீந்திராகா. பூர்வயோன்ற முதல் 2 வகையினர் இருக்காங்க பாருங்க, பவனவாசி மற்றும் வெந்தரர்கள். இந்த பவனவாசி மற்றும் பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கர் மற்றும் வைமானிகர். பூர்வயோ என்றால் முதல் 2. இது வந்து டியூவல். ஆக்சுவலி கிராமட்டிக்கலி பாத்தீங்கன்னா டியூவல். முதல் 2ன்னு எடுத்தது. பூர்வயோ என்றால் 2 என்று, முதலில் இருக்கும் 2 என்று பொருளார். கிராமட்டிக்கலி பொருள் அப்படி வருது. பூர்வயோ என்றால் முதல் 2இல். பூர்வயோ த்வீந்திராஹா, முதலில் இருக்கிற தேவ வகைகள்ல, அதாவது பவனவாசி மற்றும் வெந்தர.
அவங்கள ஒரு ஒரு பிரிவினர்லயும் ரெண்டு ரெண்டு இந்திரன் உண்டு. த்வீந்திரா அப்படின்னு சொல்றாங்க. த்வீந்திரானா இரண்டு இரண்டு இந்திரர்கள். ஒரு ஒரு பிரிவினர்லயும் இரண்டு இரண்டு இந்திரன்கள் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அசுரகுமார்ல ரெண்டு இந்திரன், நாககுமார்ல ரெண்டு. இது வந்து பவனவாசியினுடைய பிரிவுகள். அசுரகுமார்ல ரெண்டு, நாககுமார்ல ரெண்டு, வித்யுத் குமார்ல ரெண்டு, ஸ்வர்ணகுமார்ல ரெண்டு, அக்னிகுமார்ல ரெண்டு, வாத்தகுமார்ல ரெண்டு, ஸ்தலித குமார்ல ரெண்டு, உததி குமார்ல ரெண்டு, தீபகுமார்ல ரெண்டு, திக்குமாரர்ல ரெண்டு. இவங்க எல்லாம் வந்து பவனவாசியினுடைய பிரிவர்கள். இதனுடைய பேர்லாம் கூட சொல்லிக்கிறாங்க. இந்த ரெண்டு சொல்றாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அசுரகுமார் சொல்றாங்கல்ல, அசுரகுமாரர்ல வந்து சமர வைரோச்சன அப்படின்னு ரெண்டு இந்திரர்கள் இருக்கிறாங்க. அது போல ஒவ்வொன்றுத்துக்கும் பேர்லாம் கூட சொல்லி இருக்கிறாங்க. அந்த பேர்லாம் நீங்க பாருங்க. நான் எல்லாத்தையும் ஏன் ரொம்ப இன்ஃபர்மேஷன் நான் ஃபீட் பண்ண விரும்பல, ரொம்ப அதிகம் இன்ஃபர்மேஷன் நான் இங்க கொடுக்க விரும்பல. ரொம்ப அது அப்புறம் ஓவர் இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இப்படி இந்த பவனவாசியில இந்த 10 பிரிவினர் இருக்காங்க. அந்த 10 பிரிவினர்ல வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா பிரிவினர்லயும் வந்து ரெண்டு ரெண்டு இந்திரன் உண்டு. அப்படி அடுத்தது வெந்தரர் சொன்னாங்க பாருங்க. வெந்தரர்லயும் 8 பிரிவினர். ஏன் 8 பிரிவினர்? லோகபாலர் திராயத்திரேஷர் கிடையாது. அது யாரு? கிண்ணர, கிம்புருஷ, மகாரோக, கந்தர்வ, யக்ஷ, ராட்சச, பூத, பிசாச்ச. இந்த பூதம் பிசாச்சு இதெல்லாம் வந்து வெந்தர தேவர்கள். அதுல வரவங்கதான். சரிங்களா? இவங்க எங்கேயோ இருப்பாங்க. அந்த பாழடைஞ்ச அரண்மனைகள்ல, பாழடைஞ்ச பங்களாவில, பாழடைஞ்ச வீடுகள்ல, அல்லது இவங்க வந்து புகையில்ல, காடு மலை எங்கனாலும் இருப்பாங்க இந்த வெந்தர தேவர். தெரியும் நாம யோசிக்கிற லோகத்துல கூட இவங்க அந்த வெந்தரர்கள்லாம் இருக்கிறார். இந்த வெந்தரர்கள்ல இந்த 8 வகை சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 8 வகையில தேவர்கள்ல வந்து ஒவ்வொன்றுத்துலயும் ரெண்டு ரெண்டு இந்திரன் உண்டு. த்வீந்திராஹா பாருங்க, சூத்திரத்துல 6வது சூத்திர த்வீந்திரா பூர்வையோ என்றால் முதல் 2 வகையினரில், அதாவது பவனவாசி வெந்தரவாசி. த்வீந்திரா என்றால் 2 2 இந்திரர்கள் உண்டு. ஒவ்வொரு பிரிவிலும் 2 2 இந்திரர்கள். பவனவாசியில 10 பிரிவு, அதுக்கு 2 2 இந்திரன், மொத்தம் 20 இந்திரன். வெந்தரவாசியில வந்து 8 பிரிவினர். ஏன்னா லோகபாலரும் திராயஸ்திரேஷரும் கிடையாது. 8 × 2 16. 16 இந்திரர்கள் எங்க உண்டு? வெந்தர ஜாதியினர்ல உண்டு, வெந்தர வகையினர்ல உண்டு என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தேவர்களுடைய மைதுனம் பற்றி, அவர்களுடைய காம உணர்ச்சிகள் பற்றி, அவர்கள் எப்படி இந்த புலனின்ப சுகங்கள் மனிதர்கள் போன்று பெறுகிறார்களா, அவர்களுக்கு காம உணர்ச்சி எப்படி அவர்கள் துய்க்கிறார்கள் என்பதை பற்றிய விளக்கத்தை இங்கு 7வது சூத்திரத்திலிருந்து ஆச்சாரிய உமாசுவாமி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். காய பிரவிச்சாரா ஆ ஈஷானாத். ஆ ஈஷானாத் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசான சொர்க்கம் வரை, ஈசான தேவர்கள் வரை. அதாவது ஈசானன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கர் மற்றும் வைமானிகர்கள்ல முதல் 2 பிரிவினர் யாரு? சோதர்ம ஈசான. சோதர்ம ஈசான ஜோடி ஜோடியா போகும். வைமானிகர்ல சோதர்ம ஈசான. ஈசான சொர்க்கம் வரை அல்லது ஈசான தேவர்கள் வரை காய பிரவிச்சாரம் உண்டு. எப்படி மனிதர்கள் காம உணர்ச்சியுடன், காம உணர்வுடன் இருக்கிறார்களோ, அல்லது உடல் மூலம் அந்த காம இன்பத்தை பெறுகிறார்களோ, அதே போல ஈசான சொர்க்கம் வரை இந்த காம உணர்வுகள், அதாவது பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கர் மற்றும் வைமானிகர்கள்ல சோதர்ம ஈசான், இதுவரைனா இது மேல இருக்கிறது எடுத்துக்கூடாதுன்னு அர்த்தம். சனத்குமார, மகேந்திர இதெல்லாம் இதுக்கு மேல, அவங்கெல்லாம் இதுல எடுத்துக்கூடாது. அதுவரை வந்து எப்படி மனிதர்கள் வந்து உடல் மூலமாக அந்த காம இன்பத்தை பெறுகிறார்களோ, அதே போல இவர்களும் காம இன்பத்தை பெறுகிறார்கள் என்று காய பிரவிச்சாரா ஆ ஈஷானார்.
இவங்களுக்கு வந்து அந்த உடல் உறவு, உடல் மூலம் இந்த காம இன்பத்தை பெறுதல், இதெல்லாம் வந்து மனிதர்கள் போன்றே ஈசான சொர்க்கம் வரை உண்டு என்பதை இங்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஈசான சொர்க்கன்றது வந்து இரண்டாவது சொர்க்கம், வைமானிக்கத்துல வந்து இரண்டாவது சொர்க்கம். அது வரலும் வந்து இந்த உடல் உறவு, அந்த காம உணர்வுகள் கொண்டு இந்த உடல் உறவுடன் துய்த்தல், புலனின்பத்தை துய்த்தல், இதெல்லாம் வந்து ஈசான சொர்க்கம் வரை உண்டு. பவனவாசி, வெந்தரம், ஜோதிஷ்கம் மற்றும் கல்பவாசியில வந்து இவங்களை கல்பவாசின்னு சொல்றாங்கல்ல, வைமானிக தேவர்களை வந்து கல்பவாசி அப்படின்னு சொல்றது உண்டு. சோதர்ம ஈசான இந்த இரண்டு சொர்க்கம் வரை, இந்த வைமானிக அதாவது கல்பவாசத்துல கல்பவாசிகள்ல சோதர்ம ஈசான இது ரெண்டு வரை எல்லாமே வந்து எப்படி மனிதர்களுக்கு வந்து இந்த மைத்துனம் உண்டோ, இந்த காம உணர்வுகள் உண்டோ, அல்லது காம உணர்வுகளை எப்படி அவர்கள் கொண்டு அவர்கள் இன்பத்தை தூக்கிறார்களோ, அதாவது புலன் இன்பம் இது, அப்படிப்பட்ட இன்பத்தை இவர்களும், அதாவது தொடு உணர்வு, தொடுபுலன் வாயிலாக ஸ்பர்ஷனேந்திரியம் சொல்றது உண்டு. உடலை வந்து ஸ்பர்ஷனேந்திரியம் என்றது, உடல் மொத்தமே வந்து ஸ்பர்ஷனேந்திரியம். ஸ்பர்ஷனேந்திரியம், ரசனேந்திரியம், கிராணேந்திரியம், சக்ஷுரேந்திரியம், கரணேந்திரியம், ஸ்ரோத்ரேந்திரியம் என்று 5 இந்திரியம். தொடுபுலன், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று கூறுவது. இதுல இந்த தொடுபுலன் இருக்கு பாருங்க, ஸ்கின், அதாவது இது வந்து ஏன்னா இப்ப வந்து தொடர்றதுனால வந்து இன்பம் கிடைக்கதா வந்து என்றான், அல்லது ரொம்ப வெயிலா இருக்கும் போது வந்து ஏசியில உட்காரணும்னு நினைக்கிறான், அதுவும் வந்து தொடுபுலன் இன்பம் தான். அல்லது ரொம்ப குளிரா இருக்கும்போது வெயில்ல போய் உட்காரணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் தொடுபுலன் வாயிலாக அந்த புலனின்பத்தை துய்த்தல். எப்படி மனிதர்கள் இதெல்லாம் பண்றாங்களோ, இவங்க வந்து இந்த காம உணர்வுகள் வந்து ஈசான சொர்க்கம் வரை, இந்த வைமானிக தேவர்கள்ல, கல்பவாசி தேவர்கள்ல ஈசான சொர்க்கம் வரை, இரண்டாவது சொர்க்கம் வரை, இரண்டாவது தேவன் தான் ஈசான தேவன். சோதர்மை ஈசான சனத்குமார மகேந்திர என்று சொல்வது அந்த ஈசான சொர்க்கம் வரை இவர்கள் இப்படி வந்து காம உணர்வுடன் இருக்கிறார்கள், அந்த புலனின்பத்தை தூய்க்கிறார்கள். தொடுபுலன் வாயிலாக இந்த காம உணர்வுகளுடன் கொண்டு புலனின்பத்தை தூக்கிறார்கள் என்று இங்கு பொருள் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சனத்குமார மகேந்திர இந்த வைமானிகர்கள்ல அல்லது கல்பவாசிகள்ல வந்து இவங்க வந்து காய பிரவிச்சாரம் கிடையாது, உடல் உறவு கிடையாது மனிதர்கள் போன்று. ஆனா வந்து இவங்க தேவிகளை டச் மட்டும் பண்ணுவாங்க. அதுலயே வந்து இவர்களுடைய அந்த காம உணர்வு வந்து பூர்த்தி ஆயிடும். காம உணர்ச்சி வந்து வந்து அது வந்து முழுமை அடைஞ்சிரும். அதாவது அவங்க வந்து உணர்வை அந்த துய்த்தல், அது வந்து அந்த டச் மட்டும் பண்ணுவாங்க. அது அந்த தேவாங்கனைகள் இருக்கிறாங்கல்ல, தேவியர்கள் இருக்கிறாங்கல்ல, அதே போல வைஸ் வர்சா அந்த தேவர்கள் தேவியர்கள் அவங்க வந்து டச் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அந்த இன்பத்தை புலன் இன்பத்தை தூக்கிறார்கள். அந்த காம உணர்வுகள் வந்து அதை வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த உடல் உறவுலாம் இவங்களுக்கு கிடையாது. சனத்குமார மகேந்திர இந்த கல்பத்துல. அடுத்ததாக பிரம்மோத்தர, லாந்தவ, காப்பிஷ்ட இந்த சொர்க்கங்கள்ல வந்து இவர்கள் வந்து தேவர்களுடைய சங்காரம், அவங்க எப்படி வந்து இது பண்றாங்க, தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள், அழகு சாதனங்கள் அதெல்லாம் எப்படி வந்து அவங்க என்னது சந்தனமோ அதெல்லாம் எல்லாம் என்னென்ன பூசிக்கிறாங்களோ, அல்லது அவர்களுடைய அந்த உடல் அமைப்பு, அல்லது அவர்களுடைய அந்த புத்தி கூர்மை, தேவியனுடைய புத்தி கூர்மை, அல்லது அவங்க வந்து ரொம்ப அழகா இருக்கிறது, அதை பார்த்தே வந்து இவங்களுடைய அந்த புலனின்பம் வந்து நிவர்த்தி ஆயிடும். இங்க வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, டச் கூட பண்ணிக்கிறது கிடையாது. இந்த அடுத்தது சுக்கர, மகா சுக்கர, சதார, சஹஸ்ரார இந்த சொர்க்கங்கள்ல வந்து ஒருத்தருக்கு வந்து பேசி கொஞ்சம் வந்து பேசுவாங்க, ஒருத்தருக்கு பேசுவாங்க. அந்த பேச்சிலேயே வந்து அவங்க வந்து அந்த காம உணர்வு வந்து நிவர்த்தி ஆயிடுது. அல்லது பாடுவாங்க, பாடி ஒருத்தர் கேட்க அவங்களுடைய அந்த காம உணர்வு வந்து நிவர்த்தி ஆயிடுது. அல்லது சில நேரங்கள்ல வந்து இந்த நம்ம சொல்றோம்ல, அதாவது பொலுசனுடைய சத்தம் கேட்கறது, இந்த ஆபூஷணங்கள்
அதனுடைய சத்தம் கேட்டு கூட அவருடைய அந்த காம உணர்வு வந்து நிவர்த்தி ஆயிடுது. இந்த மேல் மேல் சொர்க்கங்கள்ல போக போக முதல் அதாவது பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்க மற்றும் வைமானிகர்கள்ல சௌதர்ம ஈசான வரலும் தான் வந்து மனிதர்கள் உண்டு, காய பிரபிச்சாரம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து ஒன்லி மேல் மேல சொர்க்கங்கள்ல வைமானிக தேவர்கள்ல மேல்நிலைகள்லாம் போகும்போது ஒன்லி ஸ்பர்ஷனம் மட்டும் உண்டு, டச் மட்டும் பண்ணிக்கிறாங்க, அல்லது ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, அல்லது ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதுலயே வந்து அந்த காம உணர்வானது அது நிவர்த்தி ஆயிடுது. அங்க மேல் மேல் சொர்க்கங்கள்ல சனத்குமார மகேந்திரல இருந்து மேல போக 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 வந்து அந்த காயப்பிரபிச்சாரம் கிடையாது. மனிதர்கள் கொண்டு அந்த உடல் உறவு காம உணர்வை தூய்ப்பதற்கு அங்க உடல் உறவு எல்லாம் கிடையாது அப்படின்றத இங்க சொல்றாங்க. ஆனத்தை பிராணத்தை ஆரண அச்சுத்த சொர்க்கங்கள்ல இங்க இருக்கிற தேவர்கள்லாம் வந்து மற்ற தேவியரை பத்தி நினைக்கிறாங்க, சங்கல்பம் பண்றாங்க. தேவதேவியர்கள் ஒருத்தர் நினைச்சுக்கிறது உண்டு. அதுலயே வந்து அவங்க காம உணர்வு வந்து நிவர்த்தி ஆயிடுது. அதே போல இந்த கல்பாதீத தேவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இது வந்து கல்பவாசி தேவர்கள். கல்பாதீத தேவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு வந்து இந்த காம உணர்வுகள்ன்றது கிடையவே கிடையாது. அங்க தேவியர்களும் கிடையாது, நவகிரவேகம், நவ அனுதோஷம் அல்லது பஞ்சானுத்தரம் இங்க இருக்கிற தேவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து இந்த காம உணர்வுகள் கிடையவே கிடையாது. காம உணர்வுகள் இல்லாமே வந்து அவங்க சுகத்தில் இருக்கிறார். அதெல்லாம் தாண்டிட்டவங்க, அவங்க காம உணர்வுகள் எல்லாம் தாண்டிட்டவங்க. அப்படிப்பட்ட அந்த காம உணர்வுகளால் தான் வந்து இந்த புலனின்பம் அப்படின்றது. அதாவது இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து எந்த இன்பம் கிடைக்கிறதோ அது வந்து நிலையானதாக இருக்காது. உடல் சார்ந்த இன்பமும் புலனின்பமும் அப்படிதான். காம உணர்வில் ஏற்படும் அந்த இன்பம் என்று நினைக்கும் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது மற்ற எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், ஐம்புலம் சார்ந்த எந்த ஒரு சுகமாக, உலகியல் சுகமாக எதுவாக இருக்கட்டும், அவையெல்லாம் நிலையற்றவை. எது வந்து நிலையான சுகமாக இருக்க முடியும் என்றால், எது பிற பொருளை சார்ந்து இல்லாது இருக்கிறதோ அதுதான் நிலையானதாக இருக்கு. இங்க மேல் கல்பாதித்த தேவர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நவகிரவேகம், அனுதிஷம், அனுத்தரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து காம உணர்வுகளே கிடையாது. இருந்தாலும் வந்து வைமானிக தேவர்களை விட இவர்கள் வந்து உங்களுக்கு வந்து சுகம் அதிகம், சஞ்சலம் கிடையாது, மன சஞ்சலம் கிடையாது. இவங்களுக்கு வந்து அந்த காமபாவம் கிடையாது, காம உணர்வுகள் கிடையாது. இங்க தேவாங்கனைகளும் கிடையாது. இந்த மேல் இந்த கல்பாதித்த நிலையில நவகிரவேகம், அனுதஷம், அனுத்தரம் எங்கெல்லாம் வந்து இந்த அதே போல ஒரு சில தேவியர்கள்லாம் இருக்காங்க. அந்த 56 விதமான தேவியர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த 56 விதமான தேவியர்கள் இருக்காங்க பாரியா, இவங்கெல்லாம் வந்து கீழ் இதுல இருக்கிறாங்க. அந்த அமிந்திரர்கள்லாம் கிடையாது. இவங்க இந்த 56 தேவியர்கள் வந்து வைமானிக தேவிகளோட இருக்கலாம், 16 சொர்க்கங்கள்ல இருக்கிறவங்களா கூட இருப்பாங்க. அந்த 56 ஸ்ரீ, ரிதி, திருதி, கிருதி, புத்தி, லக்ஷ்மி இது போலாம் நீங்க பேர் இந்த பிரதிஷ்டை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ராஜ மாதாவுக்கு வந்து, அதாவது யார் தீர்த்தங்கர பிறக்க போறாங்களோ அவர்களுடைய அன்னைக்கு வந்து சேவை செய்ய வருவாங்க தேவ உலகத்துல. 56 விதமான தேவியர்கள், சப்பன் குமாரிகள் என்று பேர் வருது. இவர்கள் வந்து சேவை செய்வி வரவங்க. இவங்களுக்கு வந்து இந்த உடல் சார்ந்த இந்த காம உணர்வுகள், அதாவது காய பிரபிச்சாரம்லாம் இவங்களுக்கு கிடையாது. இந்த 56 விதமான இந்த குமாரிகள் இருக்கிறாங்க பாரு, சப்பன் குமாரிகள் என்று வடமொழியில் கூறுவது. அவர்கள் வந்து இந்த உடல் உறவு அதெல்லாம் ஈடுபடுறது கிடையாது. இந்த காம உணர்வு, அப்படிப்பட்ட காம உணர்வுலாம் அப்படிப்பட்ட அந்த தீர்த்தங்கராக போகும் அந்த ஜீவனுக்கு அன்னையா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சேவை செய்ய வரவங்களுக்கு அந்த காம உணர்வுகள்லாம் இருக்கிறது. சேவை செய்ய வரவங்க அவங்க காம உணர்வு அல்லது இந்த உடலுறவு ஈடுபாடு அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த நிலையில இருக்கிற மற்ற தேவியர்கள் எல்லாம் இருக்கும். ஆனா இவங்க சேவை செய்ய வர அந்த சப்பன் குமாரிகள், 56 குமாரிகளுக்கு அப்படிப்பட்ட உணர்வுகள் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் தான் தீர்த்தங்கரனுடைய அன்னைக்கு சேவை செய்ய வர.
அப்புறம் தீர்த்தங்கருடைய அன்னைக்கு சேவை செய்ய வர்றதுக்கே எப்படிப்பட்ட ஒரு அவர்கள் ஒரு அதாவது ஆச்சரணம், அதாவது சம்யமத்துடன் இருக்கிறார். ஐம்புல சுகத்திலிருந்து விலகி இருப்பது அது உத்தம ஆச்சரணம். கண்டிப்பாக மேல்நிலைக்கு போக 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 வந்து ஐம்புல ஏன் ஆகமங்கள் என்ன சொல்றாங்க, ஐம்புல சுகத்திலிருந்து விலகி இருந்தான்னு சொல்றாங்க. அடுத்ததாக ஏன் மகாவீரர் எடுத்துங்க, தீர்த்தங்கரர் மகாவீரர் எடுத்துங்க, இளமை பருவத்துல இருந்தாரு, சுகபோகம் அவ்வளவு இருந்தது, அரசகுமாரரா இருந்தாரு, ஏன் அவரு கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? எதை அவர் அதாவது திருமணம் செய்து கொள்றது அவர் வந்து சுகம் நினைச்சாரா? இல்ல. ஐம்புல சுகம் வந்து நிலையான சுகம் இல்லை என்பதை அவர் உணர்ந்து வைராக்கியம் ஏற்பட்டது. அவர் வந்து தவம் ஏற்றினார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த தவ வலிமையால கேவல ஞானம், முழுதுணர் ஞானம் கிடைக்கப்பட்டது. ஏன் பரத சக்கரவர்த்தி எல்லாத்தையும் விட்டுட்டு போறான்? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஐம்புல சுகங்களில் தான், செல்வ செழிப்பில் தான், அல்லது இன்னைக்கு லாங்குவேஜ்ல போனா அந்த கெத்தா வாழறது அதுலதான் சுகம் இருக்குதுன்னா, ஏன் செல்வ செழிப்பு மிகுந்தவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அது தீர்த்தங்கர ஆனவர்களும் எல்லாம் செல்வ செழிப்புடன் தான் பிறந்தாங்க, சக்கரவர்த்திகள் எல்லாம் கூட செல்வ செழிப்புடன் தான் பிறந்தாங்க, ஏன் அவங்க எல்லாம் விட்டுட்டு போனாங்க? ஏன்னா அதுல நிலையான சுகம் இல்லை என்பதை அவர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள். அடுத்ததாக சேஷா ஸ்பர்ஷ ரூப சப்த மன பிரபிச்சாரம், இதுக்குதான் நான் பொருள் சொல்லிட்டேன். மற்றவங்க எல்லாம் வந்து மேல்மேல் குலங்கள்ல, அதாவது ஈசான சொர்க்கம் வரைதான் காய பிரபிச்சாரம் உண்டு, அந்த உடல் உறவு மனிதர்களை போல உண்டு. அதன் மூலம் அவர்கள் சுகத்தை அல்லது இன்பத்தை தூக்கிறார்கள். அது வந்து ஈசான சொர்க்கம் வரைதான். பவனவாசி, வெண்கரவாசி, ஜோதிஷ்கம் மற்றும் வைமானிகர்கள்ல சோதரன் ஈசான் அது வரும். அதுக்கப்புறம் மேல் மேல போ சொல்ல சில பேர் வந்து ஸ்பர்ஷம் மட்டும், சேஷா மற்றவர்கள், 8வது சூத்திரமானது மற்றவர்கள் ஸ்பர்ஷ வெறும் தொடுதல் மட்டும்தான் உண்டு மேல. அதுக்கப்புறம் ஒரு சிலர் மேல வந்து ஒருத்தர் பார்த்துப்பாங்க, அழக பார்த்து ரூப. அப்புறம் சப்தக, அவங்க ஒருத்தர் பேசிதான் கேட்டுப்பாங்க, அதுலயே மகிழ்வடைவாங்க. அடுத்தது மனக, மனனா மனசுல வந்து சங்கல்பம் பண்ணிப்பாங்க, நினைப்பாங்க, தேவியரை பத்தி நினைப்பாங்க, அல்லது தேவியர் வந்து தேவரை பத்தி நினைப்பாங்க. அதுலயே வந்து அவர்களுடைய அந்த காம உணர்வு திருப்தி அடைஞ்சிடும், நிவர்த்தி ஆயிடும். அவங்க மற்றபடி அதை டச் பண்ணி வேண்டிய வேலை கூட கிடையாது, மனசுல நினைக்கிறாங்க, அதுலயே வந்து அந்த காம உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆயிடும். இப்படி மன பிரவிச்சாரா, அதாவது காய பிரவிச்சாரம் கிடையாது, மனசுலயே வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான், அது காம உணர்வு, அவ்வளவுதான், அதுலயே நிவர்த்தி ஆயிடுது அப்படின்னு. பரே அப்பிரவீச்சாராக என்றால் மற்றவர்களுக்கு அந்த காம உணர்வே கிடையாது. பரே என்றால் இங்க வந்து இந்த கல்பாத்தித்த நிலை, இந்த கிரைவேகங்கள்ல அனுதிஷத்துல அணுத்தரத்துல இருக்கிறாங்க பாருங்க, பஞ்சானுதிஷம் பஞ்சானுத்தரம் நவகிரைவேகங்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து அப்பிரவீச்சாரா, இந்த காம உணர்வுகளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அந்த காம உணர்வுல இல்லைன்னாலும் இவங்களை விட அவங்க வந்து அதிகம் வந்து இன்பம் மிக்கவர்களாக இருக்கிறார். அவர்கள் அகமிந்தர்களாக இருக்கிறார். அவர்கள் ஸ்வராசத்தில எல்லாம் இருக்கிறவங்க வந்து தத்துவ சர்ச்சை, சுவாத்தியாயம் அதெல்லாம் கூட செய்யறாங்கல்ல. நான் ஒண்ணு சமயமும் இல்லை, அது தனி விஷயம். ஆனா அந்த சர்வார் சித்தியெல்லாம் இருக்கிறவங்க அதிக காலம் அவங்க சம்சாரத்துல இருக்க போறது கிடையாது. ஏன் சௌதர்ம இந்திரன் எடுத்துக்க, அவன் அதிக காலம் என்ன சம்சாரத்துல இருக்க போறானா? இப்பத்த வந்து அவன் சௌதர்ம இந்திரன் அவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கிறான், அவன் சீக்கிரம் மோட்சத்துக்கு போயிடுவான் இல்ல. அதே போல தீர்த்தங்கருடைய மாதா பிதா, அவருடைய அன்னை மற்றும் அப்பா, இப்படிப்பட்ட ஜீவன்கள்லாம் வந்து சீக்கிரம் வந்து மோட்சத்தை அடைகிறார்கள். இந்த பிறவிகளால் அடுத்த பிறவிகள் அவங்க வந்து மோட்சத்தை அடைகிறார்கள். அடுத்ததாக 10வது சூத்திரம்,
பவனவாசியில 8 விதம் சொன்னாங்க. மற்றும் வெந்தர ஆஹ், ஜாதியினர் சொன்னாங்க. இப்ப ஒவ்வொருத்தருடைய பேர்லாம் இப்ப சொல்றாங்க. பவனவாசினோ அசுர நாக வித்யுத் சுபர்ண அக்னி வாதக தனிதோ தனித உததி தீப திக்குமாரா. பூஜை எல்லாம் இந்த பேர்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பவனவாசியில 10 விதமான தேவர்கள்: அசுரகுமாரர்கள், நாககுமாரர்கள், வித்யுத் குமாரர், சுபர்ணகுமாரர், அக்னிகுமாரர், வாத்தகுமாரர், ஸ்தனித குமாரர், உததி குமாரர், தீபகுமாரர், திக்குமாரர் என்று 10 விதமான குமாரர்கள் பவனவாசியில் உண்டு. இவர்களை குமாரர்கள் ஏன் குமாரர்கள் என்று அழைப்பதன் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் எப்பொழுதுமே இளமை வாய்ந்தவர்கள். குமாரன் அல்லது குமாரர், அடலசன்ஸ், அந்த பருவத்தை குறிப்பது இது. இவர்கள் எப்பவுமே கிழவர ஆவறது கிடையாது. முதுமை நிலையை இவர்கள் அடையிறது கிடையாது. எப்பவுமே குமாரர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுதுமே அந்த இளமையில இருக்கிறாங்க. அதனால இவர்கள் எல்லாரையுமே குமாரர்கள் என்று, தேவர்களே அப்படிதான், எல்லா விதமான தேவர்களும் அப்படிதான். அவங்க பவனவாசி தேவர்கள்லாம் எல்லாருமே அந்த இளமை பருவத்துடன் தான் அந்த அவ்வளவு நீண்ட ஆயுளும் இந்த இளமை பருவத்துடன் அவர்கள் இருக்கிறார்கள், இளமையுடன் இருக்கிறார்கள். அதனால இவர்கள் அனைவரையும், இவற்றில் இருக்கும் இந்த பவனவாசியில் இருக்கிற 10 பிரிவினருமே எல்லாரையுமே குமாரர் என்று கூறுவது உண்டு. இப்படி அடுத்தது வெந்தர தேவர்கள். இந்த வெந்தர தேவர்கள்ல பாத்தீங்கன்னா 8 விதம்: கிண்ணரர், கிம்புருஷர், மகாரோகர், கந்தர்வர், யக்ஷ, ராட்சச, பூத, பிசாச்சர் என்று கூறுவது உண்டு. இதுல 8 விதம் சொல்றாங்க. அடுத்ததாக இந்த பவனவாசி இருக்கிறாங்க பாரு, அவங்க இவர்கள் பவனங்களில் வசிக்கிறார்கள். பவனம்னா வீடு மாதிரி, பவனங்கள் வசிக்கிறார்கள். அதனால இவர்கள் பவனவாசிகள் என்று கூறுவது உண்டு. பவனம்னா வீடு. அங்க சொர்க்கத்துல இவர்கள் பவனங்களில் வசிக்கிறார்கள். இன்னும் நீங்க சில வடமொழி சொற்கள்லாம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கவர்னர் எல்லாம் இருக்கிற மாளிகையினுடைய பெயர் ராஜ்பவன். தமிழ்நாட்டிலயும் அப்படித்தானே? அந்த இவர் கவர்னர் இருக்கிற மாளிகையினுடைய பெயர் ராஜ்பவன். பவன் என்றால் மாளிகை என்று பொருளால். ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவர் வசிக்கிற அந்த இடத்தினுடைய பேர் ராஷ்டிரபதி பவன். குடியரசுத் தலைவர் வசிக்கும் இடத்தை ராஷ்டிரபதி பவன் என்று. இந்த பார்லிமெண்ட் இருக்கு பாருங்க, அது பேர் சன்சத் பவன். அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் சன்சத் பவன். அந்த வடமொழி சொல்ல எப்படி ஆண்டிருக்காங்கன்றதுக்காக நான் எடுத்துக்காட்டு சொல்றேன், புரியுது? அதே போல இங்க இவர்கள் பவனங்களில் வசிக்கிறார்கள், அந்த மாளிகையில வீடுகள்ல வசிக்கிறார்கள். அதனால இவர்களை பவனவாசிகள் என்று கூறுவது உண்டு. எப்படி இந்த பவனவாசிகள் இளமை பருவத்துல எப்படி ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது உண்டோ, மனித கத்தியில நம்ம பாக்குறோம். எப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்களோ அல்லது ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்களோ இந்த இளமை பருவத்துல, அதே போல இவர்கள் எப்பொழுதுமே ஃபுல் எனர்ஜியோட இருக்கிறாங்க. இளமை பருவத்துடன் கூடி ஆயுள் முழுதுமே இவர்கள் அப்படி இருக்கிறாங்க. அதனாலதான் இவர்கள் எல்லாரையுமே குமாரர்கள் என்று அழைப்பது உண்டு. இவர்கள்ல பார்த்தோம்னா இதுல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த அசுரகுமாரர்கள் எல்லாமே சொல்றாங்கல்ல, இது அசுரகுமாரர், நாககுமாரர், வித்யுத் குமாரர் எல்லாம் சொல்றாங்கல்ல. இதுல இவர்கள் சிலர் அதோ லோகத்திலயும் வசிக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த பவனவாசிகள்ல சிலர் கீழ் உலகத்துல அதோ லோகத்துல வசிக்கிறது உண்டு. இந்த அசுரகுமாரர்கள் இருப்பாங்க, அவங்க இந்த ரத்னா பிரபா பூமி என்று கூறுவது உண்டு. அதுல கரபாகம், பங்கபாகம், அபகுலபாகம் என்று 3 பிரிவுகள். அதுலயே 3 பிரிவு இருக்கு. அந்த ரத்னா பிரபா அதுல 3 பிரிவு. ரத்னா பிரபா பிருத்வி என்று கூறுவது உண்டு. அதுல 3: கரபாகம், பங்கபாகம், அபகுலபாகம் என்று கூறுவது உண்டு. அதுல இந்த அசுரகுமாரர்கள் ரத்னா பிரபா பிருத்வி இருக்குது பாருங்க, அதோ லோகத்துல. அதுல அந்த பங்கு பாகத்துல, அதாவது கரபாகம், பங்கு பாகத்துல இந்த அசுரகுமாரர்கள் வசிக்கிறாங்க. மற்ற 9 பேர் இருக்காங்க பாருங்க, அது அசுரகுமாரர்கள் விட்டு மற்றவங்க எல்லாரும் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரும் கரபாகத்துல, அதாவது முதல் பகுதி மேல இருக்கிறது.
அதோலோகத்துல மேல இருக்கிறது. கரபாகத்துல வந்து இந்த 9 பிரிவினர் வசிக்கிறாங்க. அசூர்குமாரர் விட்டு மற்ற 9 பிரிவினர், பவனவாசியில் இருக்கிற 9 பிரிவினர் வந்து கரபாகத்துல வசிக்கிறாங்க. இரண்டாவது ரத்னாபிரபா பூமியில வந்து இரண்டாவது பிரிவு தான் வந்து பங்கபாகம். அந்த பங்கபாகத்துல தான் வந்து அசுரகுமாரர்கள் வசிக்கிறார். இந்த அசுரகுமாரர்கள் தான் வந்து நாரகியர்களை வந்து போய் கோல் முட்டி அவங்கள துன்பம் இழைக்க வைக்கிறாங்க அப்படின்றத நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீ உனக்கு இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்ட்டு அவங்கள கோல் முட்டி அவங்கள சண்டையிட மூட்டி விடுறவங்க இவங்க இந்த அசுரகுமாரர்கள். இவங்க வந்து பங்கபாகத்துல வசிக்கிறாங்க. அதற்கு மூன்றாவது பிரிவு கீழ்பாகம் தான் வந்து அபகுல பாகம். அதுதான் முதல் நரை. அபகுல பாகம் இது கரபாகம், பங்கபாகம், அபகுல பாகம். இந்த மேல இருக்கிற கரபாகம் இருக்குது பாருங்க, ரத்னாபிரபா பிருத்திவி, ரத்னாபிரபா பூமி. இது வந்து கீழ் உலகத்தை பத்தி பேச. ஆனா வசிக்கிறது யாரு? தேவர்கள். எந்த தேவர்கள்? பவனவாசி தேவர். ரத்னாபிரபா பூமியில கரபாகத்துல வந்து பவனவாசியினுடைய 9 பிரிவினர்கள் வசிக்கிறார். அசுரகுமாரர் மற்ற 9 பிரிவினர். பங்கபாகத்துல வந்து அசுரகுமாரர் வசிக்கிறாங்க. அதுக்கும் கீழே இருக்கிற அபகுல பாகத்துல இருந்து நரக ஸ்டார்ட் ஆயிடுது. நாரகியர்கள் வசிக்கிறாங்க. இந்த அசுரகுமாரர்கள் இருக்காங்க பாருங்க, பங்க பாகத்துல வசிக்கிற அசுரகுமாரர்கள் வந்து நாரகியர்களை வந்து போய் கோல் போட்டி அவங்கள வந்து சண்டை போட வைக்கிறாங்க. அவன் ஏற்கனவே வந்து சண்டை போட்டு தான் இருக்கிறான். அவனை இன்னும் கோல் மூட்டினா அவன் வந்து இன்னும் வந்து அவனுக்கு வந்து துன்பத்தை கொடுக்கறதுக்கு இந்த அசுரகுமாரர்கள் அப்படிப்பட்ட ஒரு மற்றவர்களை சண்டை மூட்டி விடுறதுல அப்படி ஒரு அப்படிப்பட்டவர்களாக அசுரகுமாரர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக யார் வந்து எல்லா இடங்கள்லயும் வசிக்கிறார்களோ அவர்களை வெந்தரர்கள் என்று கூறுவது. எல்லா இடங்களையும் வசிக்கிறாங்க. மத்திய லோகத்திலையும் வசிக்கிறாங்க, கீழ் உலகத்திலையும் வசிக்கிறாங்க, எங்கனாலும் வசிப்பாங்க. விபின்ன ஸ்தானங்கள்ல வசிக்கிறாங்க, எல்லா இடங்கள்லயும் வசிக்கிறாங்க. அவர்களை வந்து வெந்தர தேவர்கள் என்று கூறுவது உண்டு. இப்படி வெந்தரர்கள் வந்து எல்லா இடங்கள்லயுமே வசிக்கிறாங்க. அவங்க மத்திய உலகத்துல கூட வசிக்கிறாங்க. பாழடைஞ்ச பங்களா இருக்கு பாருங்கள், அல்லது குகைகள் அல்லது காடுகள், அது போல இடத்துலலாம் வந்து இந்த வெந்தரர்கள் வசிக்கிறாங்க அப்படின்றத இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஜோதிஷ்க தேவர்கள். ஜோதிஷ்க தேவர்களை பத்தி நாம இங்க பார்க்கலாம். ஜோதிஷ்க தேவர்கள் அதாவது பவனவாசி, வெந்தரர் மற்றும் மூன்றாவதாக ஜோதிஷ்கா. ஜோதிஷ்கா சூரிய சந்திரமசோ கிரக நக்ஷத்திர பிரகீர்ணக தாரகாஷ்ட. இந்த ஜோதிஷ்க உலகம் இதுல யாரெல்லாம் வசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிஷி தேவர்கள் வந்து இந்த 5 விதமா சொல்றாங்க. சூரியன், சந்திரன், கிரகம், நட்சத்திரம் மற்றும் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். நம்ம வானத்துல பாக்குறோம்ல தாரகைகள், அதாவது ஸ்டார்ஸ் பாருங்க, இது எல்லாமே வந்து ஜோதிஷ்க தேவர்கள்ல வராங்க. இவங்க இந்த ஜோதிஷி தேவர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து அதாவது சூரியன், சந்திரன், கிரகம், நட்சத்திரம் அல்லது எல்லா இடத்துலையும் இருக்கிற தாரகைகள், ஸ்டார்ஸ், இதெல்லாம் வந்து மேருமலையை சுற்றி வருகின்றன. 2.5 தீவுல வந்து இது வந்து மேருமலையை எல்லாமே வந்து சுற்றி வருது. சூரியன், சந்திரன் எல்லாமே இது வந்து சுமேருமலையை வந்து சுற்றி வருகின்றன. இது வந்து எப்பவுமே வந்து சுழண்டுகிட்டே தான் இருக்கும். சூரியன், சந்திரன், கிரகம், நட்சத்திரம் மற்றும் தாரகைகள் இது எல்லாமே எப்பவுமே சுத்திட்டு இருக்கும். 2.5 தீவுல வந்து மத்திய உலகத்தில் இருக்கிற 2.5 தீவுல வந்து மேருமலையை சுற்றி நடுப்புற இருக்கிற அதாவது மேரு எங்க இருக்குது? இது வந்து திரேன் உலகத்தினுடைய இந்த நடுப்பகுதியில தான் வந்து மேருமலை இருக்கிறது. அதை வந்து இது எல்லாமே வந்து சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகம் எல்லாமே சுத்தி வருது அப்படின்றத இங்க சொல்றாங்க. இது சுத்தி வர்றதுனாலதான் இங்க அடுத்ததுக்கு பாருங்க, மேரு பிரதட்சிணா நித்திய கதையோ லோகேனா மத்தியம உலகம், லோகம்னா மர்த்திய உலகம், என்றால் மனிதன் வசிக்கும் உலகம். இருந்து நர என்ற சொல் வருது. நர என்றால் மனிதன் என்று பொருளாகும். லோகே என்றால் மனித உலகம் என்று பொருளாகும்.
அதாவது மத்தியம உலகம் என்று பொருளாகும். நித்திய கதையோ என்றால் எப்பவுமே வந்து இது மூவ் ஆயிட்டே இருக்கும். இது சூரியன், சந்திரன், கிரகம், நட்சத்திரம், இது எல்லாமே எப்பவுமே வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேரு பிரதட்சிணா, இது வந்து மேரு வந்து சுத்தி வந்துகிட்டே இருக்குது. மேரு மலையை வந்து சூரியன், சந்திரன், கிரகம், நட்சத்திரம் மற்றும் தாரகைகள் எப்பவுமே சுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தத் கிருதக கால விபாக என்பது அடுத்த சூத்திரமாகும், 14வது சூத்திரமாகும். இது சுத்தி வர்றதுனாலதான், அதாவது சூரியன், சந்திரன் இதெல்லாம் வந்து சுமேரு சுத்தி வர்றதுனாலதான் அந்த கால விபாகம். அதாவது கால விபாகம் என்றால் மணித்துளி, ஒரு மணி நேரம் அல்லது ஒரு பகரம். ஒரு பகரம்ன்றது வந்து பிரகரம் அல்லது மூணு மூணு மணி நேரத்தை வந்து ஒரு பகரம் சொல்றது. அல்லது ஒரு நாள் 24 மணி நேரம், அல்லது ஒரு வீக், ஒரு வாரம், அல்லது ஒரு பக்ஷம். ஒரு பட்சம் என்றால் 15 நாட்கள், அது பட்சம் என்று கூறுவோம். அதுதான் ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்து சுக்லபக்ஷம் மற்றும் கிருஷ்ணபக்ஷம் என்று கூறுவது. அதுதான் தேய்பிறை, வளர்பிறை என்று நாம் கூறுவது. சுக்லபக்ஷத்தை வந்து வளர்பிறை என்று கூறுவோம், கிருஷ்ணபக்ஷத்தை தேய்பிறை என்று கூறுவோம். அதுக்கப்புறம் ஆயனம் என்று கூறுவது. ஆயனம் வந்து ஆயனத்தை பொதுவா தட்சிணாயனம் மற்றும் உத்தராயணம் என்று கூறுவது. சதன் ஹெமஸ்பியர், நாதன் ஹெமஸ்பியர் அப்படிலாம் சொல்றாங்க. அது 6 மாத காலம். சூரியன் வந்து ஒரு ஹெமஸ்பியர்ல 6 மாசம் இருக்கு, இன்னொரு ஹெமஸ்பியர்ல அது சுற்றி வர்றதுனால இது ஆயனம் மாறுது. அது வந்து என்னைக்கு வந்து அந்த சூரியனுடைய இது வந்து ஒரு ஆயனத்துல இருந்து இன்னொரு ஆயனத்துக்கு மாறுதோ அன்னைக்கு அந்த நாளை வந்து சங்கராந்தி என்று. சங்கராந்தி என்றால் அந்த பொங்கல், அந்த வடநாட்டுல அதை வந்து சங்கராந்தி என்ற சொல்லால் அழைக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பொங்கல் வந்து எல்லா பிஹு இன்னும் பல இந்தியாவில வந்து பல இடங்கள் அந்த பொங்கலை பல விதத்துல வேற வேற பேர்ல வந்து இது பண்றது உண்டு, கொண்டாடுறது உண்டு. சங்கராந்தி என்று, மகர சங்கராந்தி என்று கூறுவது உண்டு. அந்த பொங்கல் நாள் அது. அதுலதான் அந்த சூரியனுடைய சங்கிரமணம் ஏற்படுகிறது. ஒரு ஹெமஸ்பியர்ல இருந்து அது வேற ஹெமஸ்பியருக்கு போகுது அப்படின்னு அது சொல்றது உண்டு. இப்படி அல்லது ஒரு வருடம், சரிங்களா? இப்படி பல அதுல முகூர்த்தத்துல இருந்து எல்லாமே வந்து இப்படி இந்த கால விபாகம் இருக்குது பாருங்க. அது ஒரு மணித்துளியில இருந்து எல்லாமே, ஒரு மணித்துளியா இருக்கட்டும், ஒரு நிமிடமா இருக்கட்டும், ஒரு மணி நேரமா இருக்கட்டும், அல்லது அத்தர் முகூர்த்தமா இருக்கட்டும், இப்படி அல்லது ஒரு வருட காலமாக இருக்கட்டும், இப்படி இந்த கால அளவுகள்லாம் இருக்குது பாருங்க, கால விபாகங்கள்லாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னா, இந்த ஜோதிஷ்க உலகத்துல இருக்கிற இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகம் இவையெல்லாம் இதனுடைய மூவ்மெண்ட்னால வந்து ஏற்படுது. அப்கோர்ஸ் சூரியன் வந்து உதிக்குது, நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சூரியன் உதிக்குது, மறையுது. உதிச்சு மறைஞ்சிட்டா நாள் முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் இரவு வந்துடுச்சு, திருப்பணம் உதிச்சா அது நாள். சோ இதெல்லாம் எப்படி ஏற்படுது? இதெல்லாம் வந்து இதனுடைய மூமெண்ட்னால, இதனுடைய சங்கிரமணத்தினால. சங்கிரமணம் என்றால் மூமெண்ட் இருக்கு பொருள் என்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா 2.5 தீவை தாண்டி இருக்கிற இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கிரகம், தாரகைகள் இவையெல்லாம் வந்து ஸ்திரமாக இருக்கிறது என்ற குறிப்புகளும் கிடைக்கும் பெறுகின்றன நமக்கு. இவையெல்லாம் ஸ்திரமா இருக்கும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நிறைய சில இடங்கள்ல வந்து இதனுடைய ஆச்சாரியர்கள் வந்து உரை நூல்கள்லாம் கூட எழுதியிருக்கிறாங்க. அந்த உரை நூல்கள் எல்லாம் வந்து எவ்வளவு தூரத்துல வந்து சூரியன்ல இருந்து சந்திரன் எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல வந்து இந்த சர்வார் சித்தி அப்படின்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த சர்வார் சித்தில சார்ஜ் சார். வணக்கம்.
சார்ஜ் போடாத விட்டேன். சோ இதுல வந்து இந்த பூஜ்யபாத சுவாமி சர்வார் சித்தி என்ற ஒரு உரை நூலை எழுதியிருக்கிறார். அதுல வந்து அதாவது பூமியினுடைய சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க, பூமியில நாம வசிக்கிற இந்த பூமி இருக்குது பாருங்க, இதுல இருந்து ஒரு 790 யோஜனை வந்து இதுல வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது, தாரகைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த யோஜனை அப்படின்றதுக்கு பொதுவா என்ன அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் குறிப்பிடுறதுக்கு, அதாவது 2000 கோஷம் வந்து ஒரு யோஜனை, இது மகா யோஜனைன்னு சொல்றது உண்டு. இந்த கடல் அல்லது நிலம் இதெல்லாம் அல்லது தீபங்கள் இதெல்லாம் அளக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்றது வந்து மகா யோஜனை என்று கூறுவது. அது ஒரு இதுல வந்து 2000 கோஷம் உண்டு அப்படின்னு சொல்றது. ஒரு கோஷன்றது கிட்டத்தட்ட ஒரு 2.6 கிலோமீட்டர் என்ன வரும்னு நினைக்கிறேன். 2000 இது மகா யோஜனை, இது நார்மல் யோஜனை கிடையாது, லகு யோஜனை கிடையாது. மனிதனுடைய ஹைட் இதெல்லாம் அளக்கிறதுக்கு ஒன்னா நீங்க வந்து லகு யோஜனை அதை யூஸ் பண்றது வந்து 4 கோஷம் தான் சொல்றாங்க கிட்டத்தட்ட. ஒரு யோஜனை லகு யோஜனைன்னா வந்து 4 கோஷம் அப்படின்றாங்க. மகா யோஜனை இந்த பூமி கடல் இதெல்லாம் அளக்கிறதுக்காக அதனுடைய அளவீடுகளை அறிவதற்காக பயன்படுவது வந்து மகா யோஜனை என்று கூறுவது. இந்த மகா யோஜனையில 2000 கோஷம், ஒரு யோஜனையே வந்து 2000 கோஷம் அப்படின்றாங்க. ஸோ இப்படி இது இங்கெல்லாம் வந்து மகா யோஜனை எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து தீபங்கள் அல்லது ஹைட்டு, வானத்துக்கும் பூமி இருக்கிற ஹைட்டு இதெல்லாம் சொல்றாங்க. அதனால இது வந்து மகா யோஜனை இங்க குறிப்பிட்டு யோஜனைன்னு குறிப்பிட்டா அது மகா யோஜனைன்னு இங்க எடுத்துக்கணும். ரொம்ப விஸ்தீர்ணமானது மகா யோஜனை. இது எங்க வந்து லகு யோஜனை வந்து 4 கோஷம் தான், ஆனா வந்து மகா யோஜனை வந்து 2000 கோஷம். 4 எங்க 2000 எங்க? ஒரு சிம்பிளா நீங்க எடுத்தீங்கன்னா கூட நான் ஒரு கோஷம் வந்து 2.6 கிலோமீட்டர் கிட்ட சொன்னேன். 4 into 2.6 லகு யோஜனை வந்து ஒரு 12 கிலோமீட்டர், 12 to 15 அது போலதான் ஏதோ வரும். முதல்ல வந்து அந்த கோஷத்தை வந்து மைல்ல கன்வெர்ட் பண்ணணும், மைல்ல வந்து கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 12 to 15 கிலோமீட்டர் கிட்ட வரும் ஒரு லகு யோஜனை. கோஷத்துக்கு பாத்தீங்கன்னா 2000 into 2.6 அது எங்க போகும் பாரு. அது முதல்ல மைல்ல கன்வெர்ட் பண்ணணும், மைல கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா வந்து ரொம்ப விஸ்தீர்ணமான ஒரு மகா யோஜனைன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமானது. இப்படி இந்த மகா யோஜனை இது ஒவ்வொன்றும் எவ்வளவு ஹைட்ல இருக்குது அப்படின்றது சொல்லுது. அதாவது பிருத்திவியில இருந்து பூமியில இருந்து 790 யோஜனை உயரத்துல வந்து தாரகைகள் இருக்கிறது. அதுக்கு 10 யோஜனைக்கு மேல வந்து சூரியன் இருக்கிறது. அதற்கு 80 யோஜனை மேல வந்து சந்திரன் இருக்கிறது. அதற்கு 4 யோஜனை மேல நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு 4 யோஜனை மேல புதன் இருக்கிறது. இந்த கிரகங்கள்லாம் சொல்றல்ல, இப்போ கிரகங்களுக்கு இப்ப மற்ற கிரகங்களுக்கு எல்லாம் போறாங்க சரிங்களா. இப்ப ஸ்பேஸ் ஷட்டல் எல்லாம் போகுது சரிங்களா. அங்க வந்து மனிதன் இருக்கிறானா அல்லது இருந்தானா அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் நடக்கிறது. அந்த சாம்பிள்லாம் மண்ணோட சாம்பிள்லாம் எடுத்துட்டு வருது இல்ல, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ரெட் பிளானட் அதாவது மார்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து கண்டிப்பா இருந்திருக்கலாம், இல்லை இப்பவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து நிறைய சொல்றாங்க. அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விஞ்ஞானம் வந்து என்னென்னவோ அவங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த கிரகங்களை பத்தி தான் இங்க சொல்றோம். நவ கிரகங்கள் அல்லது 8 கிரகங்கள் எதை சொல்றீங்களோ. இப்படி அந்த சுக்கிர கிரகம் இருக்கிறது. அதற்கு மேல பிரகஸ்பதி கிரகம் இருக்குது. அதுக்கப்புறம் மங்கள், அந்த மங்கள்ன்றதுதான் இந்த இது செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்றது உண்டு. இதுலதான் வந்து சாத்தியக்கூறுகள் அதிகம், மனிதன் வாழ்ந்ததற்கான அல்லது வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்னு வந்து சயின்ஸே சொல்லுது. ஏனென்றால் தட்பவெட்ப நிலை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பூமி மாறி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மங்கள் செவ்வாய் கிரகத்துல தான் இருக்கிறது. அதனால அப்படி கூட சொல்றது உண்டு. அதற்கு உண்டான ஆராய்ச்சிகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கிறது. அதற்கும் மேல வந்து சனி கிரகம் இருக்கிறது. இப்படி எப்படி எவ்வளவு யோஜனை உயரத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிறது, சூரியனுக்கு மேல சந்திரன், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஒரு சில இடங்கள்ல வந்து
ஒரு பாடபேதம் சொல்றது உண்டு. இந்த எவ்வளவு உயரத்துல எது இருக்குது அப்படின்றது உரையாசிரியர்கள்ல ஒரு சில ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியனும் ஒன்னு ரெண்டு காணப்படுகிறது. ஆச்சாரிய அகலங்க தேவர்னு எழுதியிருக்கிறாரு. நான் அந்த டீப்லாம் நான் போல. அவர் வந்து ராஜவார்த்திகள் எழுதியிருக்கிறாரு. பூஜ்யபாத சுவாமி வந்து சர்வார்த்த சித்தி எழுதியிருக்கிறார். ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து அந்த யோஜனையில வந்து காணப்படுகிறது, மற்றபடி இல்லை. இப்படி இங்க வந்து இந்த ஜோதிஷ்கர்லாம் எப்படி இருக்கிறாங்க, மொத்தத்துல பாத்தீங்கன்னா வந்து 110 யோஜனை இதுல அந்த டென்சிட்டியில வந்து இந்த ஜோதிஷர்கள் இருக்கிறாங்க. மொத்தத்துல வந்து அவங்க வந்து இதுக்குள்ள இருக்கிறாங்க. கணோததிவாத ஆலயம் வரல வந்து இவர்கள் வந்து இந்த ஜோதிஷ்கர்கள் பரவி இருக்கிறாங்க. சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், தாரகைகளா இருக்கட்டும், கிரகங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து கணோததிவாத வளையம் வர இவங்க வந்து பரவி லோகாகாயத்தினுடைய இந்த 3 வளையம் தெரியல, சரிங்களா? அந்த லோகாகாயத்துக்குள்ள இவங்க எல்லாருமே லோகாகாயத்துக்குள்ள இப்படி பரவி இருக்கிறாங்க. கணோததிவாத வளையம் வரல இந்த ஜோதிஷ்கர்கள்லாம் வந்து பரவி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம். இதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணா இப்படி வந்து ஜோதிஷ்கர்களை பத்தி நான் ரொம்ப அதிகம் டிஸ்கஸ் நான் இங்க பண்ணல. அடுத்ததாக ஊர்த லோகத்துல இருக்கிற வைமானிக தேவர்களை பற்றிய சர்ச்சை, அத நம்ம இங்க துவங்க போறோம். முதல் சூத்திரத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பவனவாசி, வெந்தரவாசி, ஜோதிஷ்கர் இவற்றை பற்றிய சர்ச்சையை நாம பண்ணிட்டோம். ஊர்து லோகத்தில் இருக்கிற இப்போ வைமானிகர்கள் பற்றிய சர்ச்சையை இங்கு துவங்குகிறோம். வைமானிகாக கல்போபன்னாக கல்பா தீதாஸ்ச. இந்த வைமானிக தேவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த வைமானிக தேவர்கள் இவர்கள் வந்து கல்போபன்னர்கள் மற்றும் கல்பாதீதர்கள் என்று 2 வகையினராக இவங்களை சொல்றாங்க. உபரி ஒரு சொர்க்கத்துக்கு மேல இன்னொரு சொர்க்கம் இருக்குது. இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்குது. அப்படி உபரி இது வந்து 18வது சூத்திரம். ஒரு சொர்க்கத்துக்கு மேல இன்னொரு சொர்க்கம், அதாவது 2 கூட இருக்கலாம். இப்படி அப்படி இருக்குது. அது ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு இருக்குது அப்படின்றது சொல்றாங்க. இங்க அதாவது மனித வசிக்கிற இடம் இருக்குது பாருங்க. மனித வசிக்கிற இடத்த வந்து வீடுன்னு சொல்றது உண்டு. பகவான் இருக்கிறத வந்து கோவில் அப்படின்னு சொல்றது உண்டு. ராஜா வசிக்கிற இடத்த வந்து அரண்மனை அப்படின்னு சொல்றது உண்டு. அதே போல ரொம்ப இந்த புண்ணியம் பெற்ற புண்ணியசாலிகளான இந்த தேவர்கள் வசிக்கிற இடத்தை தான் வந்து விமானங்கள் என்று கூறுவது உண்டு. இவர்கள் விமானங்களில் வசிக்கிறார்கள். இவர்கள் புண்ணியம் உடையவர்களாக இருக்கிறார்கள். விமானங்களில் வசிக்கும் இவர்களை வைமானிகர்கள் என்று கூறுவது உண்டு. எப்படி நாம வீட்டுல வசிக்கிறோமோ அதே போல இந்த வைமானிக தேவர்கள் வந்து விமானங்களில் வசிக்கிறார்கள். அவர்களுடைய இருப்பிடத்தை தான் விமானங்கள் என்று கூறுவது உண்டு. இப்படி விமானங்களில் வசிப்பவர்களை வைமானிகர்கள் என்று கூறுவது உண்டு. இங்க அந்த வைமானிக தேவர்கள் வந்து 2 விதமா சொல்றாங்க. கல்போ பன்னர்கள் மற்றும் கல்பாதீதர்கள். அதாவது இந்திரன் போன்ற கற்பனைகளை செய்யறாங்கல்ல. இந்திரன் போன்ற கர்ப்ப சௌதரம, ஈசான, சனத்குமார, மகேந்திர இப்படிலாம் கற்பனை செய்யறாங்க. இப்படி இந்திரர் சாமானிகர் அல்லது இந்த பிரகீரணகர் அல்லது அநீகர் இப்படிப்பட்ட அந்த கல்பனை எல்லாம் இங்க செய்யறாங்க. லோகபாலர் அல்லது திராயஸ்திரீஷர் இப்படிப்பட்ட கற்பனை எல்லாம் செய்யறாங்கல்ல. அதனால வந்து இவங்களை வந்து கல்பவாசி தேவர்கள் என்று கூறுவது உண்டு. ஆனா இவங்க எல்லாமே வந்து இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து திராயஸ்திரீஷர் அல்லது லோகபாலர், அநீகர், பிரகீரணகர் இதெல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கல்பவாசி தேவர்கள். ஆனா கல்பாதீதர்னு யார சொல்றாங்க? இதுக்கு மேல இருக்கிறவங்க இந்த வைமானிகர்கள்ல இந்த 8 யுகலம் சொல்றது உண்டு. இவங்களுக்கு மேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க. அதாவது நவகிரகத்துல இருக்கிறவங்க அல்லது அனுதேசத்துல இருக்கிறவங்க, அனுத்தரத்துல இருக்கிறவங்க, நவகிரகம் பஞ்சானுதிஷம் பஞ்சானுத்தரம் என்று கூறுவது உண்டு. இந்த நவகிரகம் பஞ்சானுதிஷம் பஞ்சானுத்தரத்துல இருக்கிறாங்க பாருங்க. இவர்கள்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான். இவங்கள வந்து இந்த லோகபாலர், திராயஸ்திரன்ஷர்
அணீகர், பிரகைருணகர் இப்படிப்பட்ட அல்லது சோதர்ம, ஈசான அப்படிப்பட்ட சோதர்ம, சாமானிக, சாரி இந்திர, சாமானிக அப்படிப்பட்ட ஒரு கற்பனை எல்லாம் அவங்கள கிடையாது. அந்த பிரிவுகள் உண்டான கற்பனைகள்லாம் வந்து மேல இருக்கிறவங்கள, நவகிரவேகத்துல இருக்கிறவங்க அல்லது பஞ்சானு தோஷத்துல இருக்கிறவங்க அல்லது பஞ்சானுத்தரத்துல இருக்கிறவங்க மேல் மேல இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள இப்படிப்பட்ட அந்த பிரிவுகளினுடைய கற்பனைகள்லாம் கிடையாது. அதனால இவர்களை கல்பாதீதர்கள், அதற்கு அப்பாற்பட்டவர்கள், அந்த கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்று கூறுவது உண்டு. அதுதான் கல்பாதீதர்கள் என்று கூறுகிறார்கள். இவர்களை அகமிந்திரர்கள் என்று கூறுவதுண்டு. இவர்கள் அந்த தேவியர்கள் எல்லாம் கிடையாது, அந்த காயப்பிரபிச்சாரம் எல்லாம் கிடையாது, இவர்களுக்கு காம உணர்வு எல்லாம் கிடையாது அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். எப்படி மேல்நிலையில போக அந்த காம உணர்வு எல்லாம் எப்படி குறையுது அப்படின்றதையும் பார்த்தோம். அங்க இல்ல, அந்த மேல் அகமிந்திரர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த கல்பாத்தீதர்கள் இருக்காங்க பாருங்க, நவகிரவேகத்துல இருக்கிறவங்க, பஞ்சானுதேஷத்துல இருக்கிறவங்க, பஞ்சானுத்தரத்துல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த காம உணர்வு எல்லாம் கிடையாது. இவங்களை வந்து நவகிரவேகத்துல இருக்கிறவங்க, பஞ்ச அனுதோஷத்துல இருக்கிறவங்க, பஞ்ச அணுத்தரத்துல இருக்கிறவங்க, இவங்களை வந்து கல்பாத்தீதர்கள் என்று கூறுவது உண்டு. இதுல இந்த கல்போ பண்ண இருக்காங்க பாருங்க, இந்த கல்போ பண்ண யார் அப்படின்னு பார்க்கறத, அதுல எத்தனை தேவர்கள் பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த 16வது சூத்திரத்திலிருந்து மீண்டும் நான் ஒரு சிறு குறிப்பு தான் சொல்லியிருக்கிறேன். வைமானிகாக அது 16 சூத்திரத்துல இருந்து மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல இந்த வைமானிகர்கள் பற்றிய சர்ச்சையை மீண்டும் நாம் இங்கிருந்து சர்ச்சையை ஆரம்பிக்கலாம் அடுத்த வகுப்புல. ஹாய், ஹலோ, வணக்கம். மறக்காமல் நம்ம ஆதிபகவன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பப்போ மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.